மாமனார் சும்மா இருப்பாரு? அது எப்படி சும்மா இருப்பாரு? தாலி கட்டி முடிகிற வரையிலும் இது குட்டு வெளியாகாம தான் இருக்கணும். இப்ப நீங்க தான் அவருக்கு போட்டு எப்படியாவது பெரியவருக்கு கோபுரமா நீங்க செய்துட்டீங்க, ராஜாவுக்கு உடனே கல்யாணம் தான். இது என்ன பிரமாதம்? அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த பாரு, இது எங்க அப்பா கருணாகரம் பிள்ளை போல பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஜாக்கிரதை. பெரியவங்க மனசு நோகாம அவங்களுக்கு புத்தியை கற்பிச்சு எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். புரிஞ்சுதா? இந்த பாரு, இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நீ வெளியில யாருக்கும் சொல்லிடாத. ரைட்டா சார்? இந்த வரேன். ஐயா கூப்பிடுறேன். சரி, பார்க்கணும். ராஜா நடைமுறையா நவாப்தல் பார்த்தான். ஆமா, அங்கே நீங்க கொஞ்சம் அடக்கி கொடுக்குமா நினைக்கிறோம். பார்த்துருங்க. யாருக்கிட்ட பட்டி கொடுங்க. எனக்கு நான் ஒண்ணும் விளக்கம் இல்லை. என்ன பாட்டில்? பாட்டில் ஆண்டவனையும் அரசனையும் வெறுங்கையோட பார்க்கப்படாது. இது நீங்க ஏத்துக்கணும். இது நமக்கு பழக்கம் இல்லையே. இல்ல எழுதிட்டுங்க. விருந்தாளிகளுக்கு உதவும். நான் சொன்ன பாருங்க, மகாபிரபு தர்மலிங்கம் பிள்ளைவா இவருதான். 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது. பெரிய கப்பல் வியாபாரி. போன கப்பல், வந்த கப்பல், நின்றவன் போனவன். அடடாடாடாடா, இவங்க வீடு சத்திரம் தான் போங்க. இவ்வளவு பெரிய பணக்காரருக்கு கடன் எதுக்கு ஐயா? பணம் இருந்ததுங்க, வியாபாரத்தில் முடங்கி போச்சு. எனக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம். அதை விமர்சையா நடத்தி வைக்கலாம்னு நான் பாக்குறேன். ஓஹோ, உங்க பையனுக்கு கல்யாணமா? அப்போ 1 லட்சம் 2 லட்சம் கூட வரதட்சணை கிடைக்கும். 2 லட்சம் ஆகுது. கருணாகரம் பிள்ளை பேச்சு தான் 10 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கும். அந்த 10 லட்சம் ரூபாய் ஆட்சி கூட நம்ம பையன் பாக்கெட்டு செலவு கூட காணாது. அதனால சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் பழகிட்டாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு போட்டுக்கலாம்னு பிரியப்படுறோம். சரி, நல்ல காரியத்துக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க வர்ற மாசம் வாங்க. வர மாசம் வர்றது. இன்னும் இங்கதான் இருக்கிறியா? இந்தா, இது மஞ்சுளா பிறந்தாள் ஆச்சு. பாரு, அந்த கிழமை பணத்தாசனால ராஜாவுக்கே மஞ்சுளாவை கொடுத்தாலும் கொடுத்துருவான். நீ எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சோ காதலிச்சோ கீதலிச்சோ எப்படியாவது வசப்படுத்திச்சோ. இது என்ன பிரமாதம்ப்பா? நான் இங்கிலாந்துல தொரசானி கிட்ட கத்துக்கிட்டதே இந்த காதல் விஷயம் தானே. தொரசானியா? அட பாவி, வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா மாடியில இருக்காங்க. நீங்க ராஜா டகல்பூர் சேமியாபுரம். ஓஹோ, நீங்க தான் டகல்பூர் ராஜாங்கிறதா? பார்த்தாலே தெரியுது. நானே டாக்டர் தியாகராஜன், LRCP and FRCS, சன் ஆஃப் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளை. ஓஹோ, நீங்க திவான் பகதூர் மகனா? நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். உங்க ஃபாதர் எங்கிட்ட ஏதோ வேலையா வந்த மாதிரி. அவருக்கு வேற வேலை என்ன? கடன் வாங்க வந்திருப்பாரு. ஆமாமா, ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் கேட்டார். அதுக்கு என்ன வாங்கிட்டு போங்களேன்னு சொல்லிட்டேன். 2 லட்சம்னா உங்களுக்கு என்னங்க? 2 வார்த்தை தானே. Wonderful, beautiful. Hello, Mandula. Happy birthday. Nice day. Wonderful, beautiful. Hello, Mandula. Happy birthday to you. Nice girl. Birthday present. Birthday present. This is good. This is good. Mandula, come on. மஞ்சுளா, மஞ்சுளா, மஞ்சுளா. என்னது? காதல் தாத்தா, காதல். மஞ்சுளாவே நான் காதலிச்சிட்டேன். ரொம்ப பிரமாதமா காதலிச்சிட்டேன். இனிமே மஞ்சுளா இல்ல, என் நெஞ்சே வெடிச்சுடு. என்னப்பா இது? காதலிச்சவங்க யாராவது இப்படி சொல்லிட்டா தெரியுவாங்க? என்னங்க ராஜா? ஆமாங்க. ஓ மை காட் தாத்தா, ராஜாக்களுக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? தாலியை கட்டுவாங்க, அந்த பத்திர கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அப்புறம் அவங்க முகத்தை கூட திருப்பி பார்க்க மாட்டாங்க. அவங்கள நம்பலாம். கொடியவர்கள், வஞ்சகர்கள், இருதயமே இல்லாதவங்க. நான் வரேங்க. என்ன இந்த ஆர்ப்பாட்டம்?
என் வீட்டுக்கு வந்து பெரிய மனுஷன் அவமானப்படுத்த நீ யாரு? நானா? காதல் பூசாரி தாத்தா, காதல் பூசாரி. மஞ்சுளாவை எனக்கு கொடுத்தால் மலர்களால் பூஜிப்பேன், தலையில் வைத்து தாண்டவம் ஆடுவேன். மறுத்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். என் பெயரோடு உங்கள் பெயரும் பத்திரிகைகள் எல்லாம் அடிபடட்டும். உலகமெல்லாம் உங்களை ஒட்டிய உள்ளங்களை வெட்ட துணிந்த கட்ட ஹிருதயம் படுத்த கைவன் என்று தூட்டட்டும். யூ கெட் அவுட். தேங்க் யூ. இன்னைக்கு எல்லாம் போய் சொல்லுங்க, நாளைக்கு நீங்களே வருத்தப்படுவீங்க. தாத்தா எங்க பிரயாணம்? எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. எப்படி இங்க இருந்து கிளம்பி ஆகணும், அவ்வளவுதான். என் மேல கோவமா? கோவம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த வேஷம் மோசம் ஒண்ணும் பிடிக்கல. உங்களுக்கு உங்க கொள்கையும் லட்சியமும் பிரதானமே தவிர மற்றவங்க கஷ்ட நஷ்டங்களை பத்தி கவலை இல்ல. சரியான சூழல்வாதி. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. இனிமே இந்த நிலையில நான் இருக்க முடியாது, மன்னிச்சிடு. அப்போ தாத்தா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, அனுப்புறேன். தாத்தா தாத்தா போறாரா? போறாரா? ஏன் நாம என்ன சொன்னோம்? என்ன தப்பு செய்யணும்? வா விசாரிக்கலாம். நான் வரல. ஏமா உங்களுக்கு ஏதாவது தகராறா? இத பாருமா, நான் உன்னை ராஜாவை தான் கட்டி விட போறேன். ஆமா, உனக்கு இஷ்டம் தானே? எந்த ராஜா? நம்ம ராஜா தான். என்னங்க நீங்க ஊருக்கு போறீங்களா? அது நடக்காது. எவ்வளவு தெரியல போறது ஏதோ சொன்னாலும் நீங்க பாட்டுக்கு சொல்றது. அது இல்லைங்க, அதுவும் இல்ல இதுவும் இல்ல. நீங்க போனா எங்க பேச்சு ரொம்ப ஏகி போயிடுவா. இதை பாருங்க, இப்பதான் அழுத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஆட்சேபம் இல்லைங்க, இருந்தாலும் அது நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. ஏன் நடக்காதுங்கிற? பெண்ணை தடவை நானே கல்யாணம் பண்ணுவேன், நீங்க இல்ல எவன் குடிடுவான்? அதுக்கு இல்லைங்க, இதுல ரொம்ப சிக்கல் இருக்குது. நான் உண்மையை சொல்றேன், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உடனே நான் முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு இல்லைங்க, நான் ஒரே வார்த்தை முடிச்சிடுறேன். நான் பரம ஏழை. நீங்க பரம ஏழைன்னா நாங்க பரம்பரையா ஏழைங்க, சரிதானே? பஞ்சாபா இருக்காரு. அதுக்குள்ள நீங்க லெட்டரை திணிச்சு வெள்ள வெள்ளம் கையை கால உதச்சிட்டு சொன்னாரு. உங்களை உட்கார வச்சு சொன்னாரு. விஷாலா விஷாலா குழந்தைய சீரை கூட்டிட்டு வா, மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. ஐயோ என்ன குழப்பம்? யாரோ நட்டு பண்ணாம கொடுத்தாங்க, விட்டுட்டுனா பட்டுல விழுந்துட்டானே, ஒண்ணும் புரியலையே. அதுல விஷம் கலந்துருந்துடோ, கலந்தான் கலந்துருந்துடோ. சீக்கிரம் போய் நான் போய் போலீஸ கூட்டிட்டு வரேன். இல்ல இவனை சும்மா அனுப்புறாரு. இவனை போலீஸ் நினைச்சிட்டு போய் செமத்தியா வாங்க சொல்லணும். அப்ப போயிட்டான் அந்த பையன், போயிட்டான். மாப்பிள்ள போயிட்டாண்டா, எழுதி லட்சம் எல்லாம் வேலையா? நான் மாடா அழைஞ்சி மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்தா நீ பாடா பிடிச்சி வரைக்கும் இருக்கீங்க. வேற அடிக்காம இருக்கேனா? வரட்டு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்தா அத்தான் என்ன விட வசந்தவனா கொண்டுட்டு வாங்க, நான் இப்பவே சம்மதிக்கிறேன். நீ என்ன சம்மதிக்கிறது? என் பொண்ணு நான் இஷ்டப்பட்டவனுக்கு தான் கொடுப்பேன். அதுதான் நடக்காதுன்னு. உங்க பொண்ணாச்சேன்னு பால் நடக்க பிடிச்சிட்டேன்னா நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? அத்தான் உஷா பேர்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது, அதை விட ஒரு டசன் உரிமை எனக்கு இருக்குது. அது சரி, உனக்கு குரல் கெட்டு போய் எவ்வளவு காலம் ஆகுது? ரொம்ப காலம் ஆகுதா? ஆமா, இப்படி இருக்கும்போது போனதா இல்ல இப்படி இருக்கும்போதா இல்ல இப்படி இருக்கும்போது போனதா? உனக்கு குரல் வர்றதுக்கு நான் ஆபரேஷன் பண்ணட்டுமா? ஏன் உனக்கு குரலே வேண்டாமா? பின்ன யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க?
என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன யாரையாவது காதலிச்சிருக்கியா? தியாக, ஆமா போன காரியம் என்னாச்சு? ஓ ஆயிட்டுவே, மஞ்சுளா ஒப்புக்கொண்டாளா? ஓ உட்கார. பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பாடினோம், எதிரெதிராக இருந்து என்னென்னமோ பேசணும். ஆஹா, என்னவென்று சொல்வது? மஞ்சுளாவை என்னால் மறக்கவே முடியவில்லையே. யாருக்கு இந்த லெட்டரு? கருணாகரம் பிள்ளை. உங்களுக்கு பைக்க குடிச்சு போச்சா? அந்த லெட்டர் பிடிச்சாங்க. அவர் உங்க மேல பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் இது. இதுல எல்லா உண்மையும் விளக்கி இருக்கு. நல்ல ஆளையா நீங்க? வேளாண் கட்ட விட்டு மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சா என்ன? வெங்காயம் ஐயா, இந்த லெட்டரை கொண்டு போய் கருணாகரம் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வா. எங்க இந்த லெட்டர்? பஞ்சாமிரதத்தை கொடுத்து விளையாடாதீங்க. லெட்டர் கொடுங்க. விளையாட்டுல நிஜமாக கொடுத்தாரு. நமக்கு நீ உடனே போய் அந்த லெட்டர் வாங்கிட்டு வா. என்னடா சரிதாசிங்க இருந்தானே கொஞ்ச நேரம் போறேன். சரிங்க. கருதாச்சு ராஜையே தெரிஞ்சுங்க. அதுல என்ன எழுதி இருக்க போகுது? எல்லாம் பழைய பல்லவியா தான் இருக்கும். ஊரை விட்டு போறேன் பாரு, போயிட்டு போட்டுமே. மஞ்சுளாமா கூட இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லையா? ஏன் இஷ்டம் இல்ல? எல்லாம் வயசு தானா? அதெல்லாம் நடக்காது. செய்திட்டே ஆகணும். நினைச்சதா ராஜாவை கிடைப்பாங்களா? ஆமா ஆமா. அதோ எதமா வந்துட்டார். நமஸ்காரங்க. நமஸ்காரம் ரேட்டா. ஏன் இங்க வந்த? ஒண்ணுமில்ல, கல்யாண விஷயமா என் பையன் மஞ்சுளாவை காதலிக்கிறான். சதா சர்வ காலமும் மஞ்சுளா மஞ்சுளான்னு ஜபம் பண்றான். ஜபம் பண்றானா? இதப்பா தரலையும் உன் மகன் கிட்ட சொல்லு, இனிமே மஞ்சுளா பேரையே மனசுல நினைக்க வேண்டாம். ஏமா, நான் மஞ்சுளாவை ராஜாவை கொடுக்க முடிவு செய்துட்டேன். அவரும் சரி கேட்டார். இதை பாருங்க. வணக்கம் பலம். திருவாளர் ராவ்பகதூர் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம். நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன், ஆனால் தாங்கள் கேட்கவில்லை. நானும் மஞ்சுளாவும் காதலித்தது என்னமோ உண்மைதான். பாத்தியா, ராஜா காதலிக்கிறாராம். இந்தாமா போதும் தாத்தா, அந்த கடிதத்தை கொடுங்க. இருக்குமா? ஆனால் எங்கள் விவாகத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள். அறியாமல் என்ன, அவரையும் தெரியும், அவர் பையனையும் தெரியும். என் தந்தையும் அவரும் ஒரே ஊர், நெருங்கிய நண்பர்கள். ஓ அப்படிதான் சமாச்சாரம். நீ முகூர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போடாமல் பாக்குறியா? அதுதான் நடக்காது. மேல படிங்க. இது ராஜாவா இருக்க மாட்டான், எவனும் ஒரு திருடனா இருக்கும். அவன் இல்ல திருட, நீ தான் அசல் திருட. உன் திட்டம் எல்லாம் என்கிட்ட சாயாது. நீ நட வெளியே. அந்த லெட்டர் இருக்கிற போக வெளியே. வாமா. சொக்கரியம், இது என்னப்பா தர்ம சங்கடமா போச்சு? எனக்கும் அவங்க அப்பனுக்கும் என்ன ஸ்நேகிதம்? இதுல ஏதோ சூடு இருக்கணும். ஆனா ராஜா ராஜான்னு சொல்றானே தவிர அவன் உண்மையான பேர் தெரியலையே. அவன் கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல. செட்டியார் கிட்ட நெற்க செலவத்து கூட இன்னும் பணம் கொடுக்கலையா? அவன் என்ன கேட்கறான்? பின்னா நீ உடனடியா ஒரு வேலை செய், அந்த ஆளுகிட்ட அவனை பணத்தை கேட்க சொல்லு. அவன் கூட்டு வழியாயிரும். ஆமா. என்னங்க ராஜா, நேற்று உங்களுக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன், மறுபடியும் இருக்குது லெட்டரு. லெட்டரை படிச்சீங்களா? ஆஹா, ஊரா படிச்சுட்டேன். அப்ப உங்களுக்கு இஷ்டம் தானா? இஷ்டம் தான். இப்பதான் தர்மலிங்கத்துக்கு போய் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை. அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பயலை தீர்த்து கட்டிடும். ஓடு சொல்லிட்டு ஓடுற யாரே சொல்லு. அப்படி கேட்டு போடா. கருணாகரம் பிள்ளை வீட்டுல இருக்கானே ராஜா, அவனே தீர்த்து கட்டுறேன். தீர்த்து கட்டுறதாவது உயிருக்கு ஒன்றும் சேரம் இல்லாம கை காலை மட்டும் ஒடிச்சு. சரி போ.
ஆமையா வாங்க பிரதர் வாங்க சாப்பிடு இந்தா நீங்க சாப்பிடு நீங்க சாப்பிடு உடம்பு எப்படி இருக்கேன் பிரதர் ஓ எக்ஸியூஸ் சாப்பிடு பிரதர் நீங்க ரொம்ப நல்ல பிரதர் இந்த சுத்த மோசம் நீங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப I'm sorry. I'm sorry. Excuse me. தடி பசங்க சோத்த தின்னுட்டு உடம்பை உபயோகிச்சிருக்க பாரு ஊர் பசங்கிட்டு உடம்பு வாங்குறதுக்காக இது வேற சண்டையா சண்டையா மண்ணாம் கட்டி என்னடா அதே குத்து தோசை ஜாஸ்தியா போச்சா என்ன இல்ல அஜிமா என்ன இல்ல அதே குத்து அதே கை அதே ஆளு என்னடா அதே ஆளு யாராவே அவன் தான் அஜிமா முதல்ல நம்ம வீட்டுல என்ன அடிக்கல அதே குத்து அதே ஆளு அப்பா ஓஹோ நம்ம நாகராஜன் அவன் தான் ராஜாவா என்ன மோசடி சரி இருக்கட்டும் நான் கவனிச்சுக்கிறேன் சுமையா